அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து மொச்சக்காய் குழம்பு செய்கிறத பற்றி காமிக்கிறேன். மொச்சக்காய் பாருங்கள், 1/4 கிலோ மொச்சக்காய் தோல் எடுத்து உரித்து கழுவி வச்சுருக்கிறேன். அதில் கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். தக்காளி ஒன்று இருக்குது, அதையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்றேன். ஒரு தக்காளியும் ஒரு பல்லாரி வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கேன், அது தாளிக்கும் வந்து போடணும். இப்போ தேவையான மசாலா பார்த்துருவோம். மஞ்சள் போடுறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன், மல்லித்தூள் 2 மேசக்கரண்டி போடுறேன், மல்லி தூள் கூட போட்டால் தான் ஆனால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். 2 மேசக்கரண்டி போடுறேன் மல்லித்தூள். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் வச்சா போதுங்க. 2 விசில் வச்சாக்கா கத்திரிக்காய் கரைஞ்சி போயிடும், மொச்சக்காவும் கரைஞ்சி போயிடும். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் கரையாமல் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ தாளிப்பு வச்சிடலாம். ஒரு சட்டி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். புளிக்குழம்பு எதுக்குமே நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லதுங்க. கறி வடகம் போடுறேன். கறி வடகம் இல்லாதவங்க வெங்காயம் போட்டு கடுகு உளுந்தரிசிலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து இருக்குது, அதையும் போடுறேன். அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல இந்த வெங்காயமும் தக்காளியும், அதை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் போடுறேன். போட்டால் கொஞ்சம் குழம்பு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளியும் வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். அவ்வளோதாங்க. ஏற்கனவே வேக வச்ச நம்ம குக்கரில் வச்ச குழம்பு அதை ஊற்றிடலாம். புளி தண்ணி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி தண்ணியை வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுறேன். 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் பால் வேறு ஊற்றுனேன், அது ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா கொதிக்கிட்டோம். உப்பை செக் பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றினா. அவ்வளோதான், நல்லா கொதி வந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கோஸ் பொரியலை பற்றி நான் காமிக்கிறேன். ஆயில் ஊற்றிருக்கேன். வரமிளகா 1 போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சுக்குவோம்.
கோஸை பாருங்கள் கழுவி போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். வெஜிடபிள் எதுவுமே கழுவி போட்டாங்க நம்ம அரியணும், அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது, அதோட சத்தெல்லாம் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், எண்ணெயிலே வதங்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பெருங்காயத்தூள் இப்போ கொஞ்சம் போடுறேன். அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மொச்சக்காய் குழம்பு ரெடியாக இருக்குது, கோஸ் பொரியலும் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் போடுற வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.